ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையில நான் உங்களோடு ஆயத்தமாய் பேசி நிற்கிறேன். உம்முடையில வந்து நிற்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க, இந்த உலகத்துல நம்மலாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல நான் பூமியில இருக்கிறோம். இந்த பூமி எப்படியாப்பட்ட பூமின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? என் பிள்ளைகளே, அ இந்த பூமி பொல்லாத ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு பூமி. இந்த பூமியில என் தகப்பன் உங்களெல்லாம் சிநேகிக்க கூப்பிடுறார். இந்த பூமியில உங்களெல்லாம் இயேசப்பா உங்கள அணைக்கிறார். இரு கரம் கூப்பி அணைக்கிறார். பாருங்க, இந்த நெருக்கமான நேரத்துல, நெருக்கமான உலகத்துல, நெருக்கமான குடும்பத்துல, நெருக்கமான என் பிள்ளைகளிடத்துல எல்லாத்தையும் நீ விடுதலையாக்க இயேசு ஒரு ஆள் தாங்க முடியும். பாருங்க சொல்றாரு பாருங்க. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு பாருங்க. அ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நெருக்கமா இருக்கிறங்க. குடியிருக்கிற இடம் நெருக்கம். பிள்ளைகளுக்கு நெருக்கம், தகப்பன் பிள்ளைகளுக்கு நெருக்கம், தேசத்தில் நெருக்கம், தெருவுல நெருக்கம், உலகத்தில் நெருக்கம், தமிழ் மாநிலத்தில் நெருக்கம், இந்திய தேசத்தில் நெருக்கமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவர் ஒருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். எலிசா பாருங்க, ஒரு தேவ மனுஷன். அந்த பிள்ளைங்க எல்லாம் கேக்குது, நாங்க இன்ன ஊர்ல போனா குடியிருக்க நல்லா இருக்கணும், மெட்ராஸ்ல போனா நல்லா இருக்கணும், கோயம்புத்தூர்ல போனா நல்லா இருக்குன்னு போறாங்க. ஆனா அவங்க கேக்குறாங்க, நான் உத்தரத்தை வெட்டுறதுக்காக போறேன்னு சொல்றாங்க. வெட்டி குடியிருக்க போங்கங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாரு ஆண்டவர் சொல்றாரு? எலிசா, தேர்வ புத்திரர் எலிசா நோக்கி, இதுவும் நாங்கள் உம்முடன் குடியிருக்க. அப்ப யாரோட இருக்கணும்? ஏசப்பாவோட நாங்க போய் இருக்கணும். பாருங்க அடுத்தது, அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி, வருகிறேன்னு சொல்லிட்டாரு எலிசா. நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு எலிசா சொல்லிட்டாரு. அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் உத்தரத்தை வெட்டி விழுந்துகையில் கோடாரி தன்னில் விழுந்து அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். பாத்துங்க, ஒரு இரவலாக வாங்கப்பட்ட ஒரு ஒரு கோடாலிங்க தண்ணியில விழுந்துருச்சுங்க. அது தண்ணியில விழுந்த போது அந்த கோடாலி எடுக்கணும். இரவலா வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. அது தண்ணி எடுக்கணுமே. அப்படியே கையை நீட்டினாரு. ஒரே ஒரு கம்ப விட்டாரு. கோடாலி மேல வந்துருச்சு. கோடாலி தூக்கிட்டாரு. அப்படியாப்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருங்க. அப்படி ஆண்டவர் நீங்க கூப்பிடும் போது அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, அந்த கோடாலி எப்படி தண்ணியிலேருந்து மிதந்து வந்ததோ அதே போல உங்க வாழ்க்கை மிதக்கும். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். உங்கள் தேசம் ரட்சிக்கப்படும். உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வேலையில பேசுவதற்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி பலி செலுத்துகிறேன். கிருபையும் மகிமையும் எப்பொழுதும் இன்றைக்கு சதா காலங்கள் உங்கள் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் இரட்சகர் மூலியமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.